friends, welcome to Kisam's Vlogs. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சின்ன வயசுல எங்க அம்மா எங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கிற டைமண்ட் பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த பிஸ்கட் ரெசிபியை நிறைய பேர் நிறைய விதமா கூப்பிடுவாங்க. நாங்களே சின்ன வயசுல டைமண்ட் கேக் அப்படிதான் சொல்லுவோம். ஒரு சில பேர் மைதா பிஸ்கட்னுவாங்க, ஒரு சில பேர் கலகலா அப்படின்வாங்க. நார்த் சைட்லாம் போயிட்டீங்கன்னா சங்கர்பாலி அப்படி சொல்லுவாங்க. இப்படி நிறைய பேர் உள்ள இந்த சூப்பரான ரொம்பவும் சிம்பிளாக 4 பொருளை வச்சு செய்யலாம் இந்த பிஸ்கட்டை. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை குயிக்காக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. அதே கப்பில் நெய் 1/4 கப்பு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 1/2 கப்பு அளவுக்கு சுகரை நல்லா பவுடர் பண்ணி தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் சொல்கிற கப்பு மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, 250 ml கப்பு, 125 ml கப்பு, அந்த மெஷர்மெண்டோட கப்பில் தான் நான் அளவு சொல்கிறேன். ஸோ அதில் தான் 1/4 கப்பு, 1/2 கப்பு, 1 கப்புன்னு அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது அடுத்ததாக 2 கப்பு அளவுக்கு மைதா மாவு, அதாவது 250 ml கப் இருக்கு இல்லையா, அதில் 2 கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம ஊற்றின பாலும் நெய்யுமே இதுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பாலை தெளித்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கரெக்டாக பிசையணுங்க. மாவு நீங்கள் பக்குவமாக பிசைஞ்சாதான் நம்மளுக்கு அந்த பிஸ்கட்டு எண்ணெய் குடிக்காமலையும் கரெக்டாக நம்மளுக்கு அந்த டைமண்ட் கட்டுக்கு சூப்பராக வரும். சரிங்களா? இப்போது நான் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். எனக்கு நான் ஊற்றின நெய்யும் பாலுமே கரெக்டாக வந்துருச்சு. பார்த்தீங்களா? இந்த பக்குவத்தில் தான் இருக்கும் நம்ம மாவு. இப்போ இந்த மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஓரமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து இதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதை ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்க்க போகிறோம். இப்படி தேய்க்கிறதுனால அடியில் ஒட்டாது. ஏன்னா நம்ம 1/4 கப்பு அளவுக்கு நெய் சேர்த்துருக்கனால அடியில் நம்மளுக்கு ஒட்டாது. அதெல்லாம் நீங்கள் பயப்படாமல் நல்லா தேய்க்கலாம். அந்த திக்னஸ் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ திக்காக இருக்குன்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப தின்னாக தேய்க்காதீங்க, நல்லா திக்காக தான் இருக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்தியை வச்சு நம்ம ஓரங்களெல்லாம் கட் பண்ணி ஈவனாக்கிடலாம். அதுக்கப்புறம் என்னங்க, டைமண்ட் ஷேப்புக்கு நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்களா, சூப்பரான நம்மளுக்கு டைமண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. இதே மாதிரியே எல்லா பிஸ்கட்டையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு. இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாமா? வாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் ஒன்று தான் நீங்கள் போடணும், மொத்தமாக எடுத்து போடாதீங்க. போட்டு நீங்கள் ஃப்ளேம் மீடியம் தாங்க இருக்கணும், ஹை ஃப்ளேம்னு வைக்காதீங்க. இந்த பிஸ்கட் கொஞ்சம் மெதுவாக தான் வெந்து வரும். அப்போ தான் நம்மளுக்கு கலரும் ஈவனாக கிடைக்கும். பிஸ்கட்டோட கலருமே ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்ப நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பிஸ்கட் ரெடி ஆயிரும். அவ்வளோதானே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டைமண்ட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். 1 மந்த்து நீங்கள் வரைக்கும் சாப்பிடும் போது கூட அந்த கிறிஸ்பினஸ் குறையவே குறையாது. ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான இந்த பிஸ்கட்டை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.